ஹலோ, நம்ம இப்போ மைன்கிராஃப்டில் வீடியோ போட போகிறோம். எதை பற்றினா எனக்கே தெரியாது. சும்மா சொன்னேன். நம்ம ஒரு டர்ட்டு வீடு கட்ட போகிறோம். அது எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும்னு எனக்கே தெரியாது. சும்மா சொன்னேன், எனக்கு தெரியும். சரி வாங்க கட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய உட்ஸை உடச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தண்ணி மேலே போயிட்டு வரலாம். இல்லை, இந்த இடமே நல்லா தானே இருக்குது. சரி, இந்த தண்ணியை ஏற்றுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எனக்கே தெரியாது. சும்மா சொன்னேன், இந்த இடத்துல ஒரு வீடு கட்டிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆடை மன்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பெட்டு தேவையில்ல. சாவுடா அடங்கு சாவுடான்னு பாட செத்துச்சு. நல்ல வேலை செத்து போச்சு. இது நான் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்னது, ஒரு கோலுக்குது. வேறு என்னாகுது, அயனு, கோல்டு, டைமண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நட்ரைட் இருந்தால் கூட பரவாயில்ல. நட்ரைட் இங்கே இருக்காதுல்ல. ஐயோ ஸ்கெலிட்டன் நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன். சென்னையில் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவேன். நினச்சேன் ஓடுறாரா 3 வேலை நல்லா சாப்பிட்றதில்ல, மூச்சு விட்டு ஓட மாட்டேன். சரி ஓடு. சரி வாங்க நம்ம வீட்டு கட்டுற வேலையை பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கிளாஸ் பிளாக்ஸ்லாம் நம்ம உடச்சினே இருப்போம். உடச்சினேன்ட்டு மறுபடியும் உடச்சினே இருப்போம். சரி, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கிளாஸ் பிளாக்ஸ்லாம் நம்ம உடச்சினே இருப்போம். மறுபடியும் உடச்சினே இருப்போம். அப்புறம் உடச்சதை வச்சு ஒரு வால் கட்டணும். அதை இந்த ரைட் சைடில் இப்படி கட்டிடணும். வால் மாதிரி கட்டிட்டு இந்த மாதிரி 2 வால் கட்டிக்கோங்க. அதுக்கு மேலே அப்புறம் இன்னொன்று மேலே, அப்புறம் ஒரு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. 3 கட்டிக்கின்னு பத்தலைன்னா இன்னும் நல்லா கிராஸ் பிளாக்ஸை வச்சுக்கோங்க. நடுவில் ஏதாச்சும் கோழி வந்துச்சுன்னா அதே சாப்பிச்சுக்கோங்க. என்னடா இந்த ஸ்கெலிட்டன்னு நம்ம வச்சு ஐயோ மறுபடியும் அடிக்குதான் அந்த ஸ்கெலிட்டனு. ஒலி அதுக்கிட்ட என்சாண்டட் பண்ண போ இருக்குது. அது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, ஏன்னா நான் கற்றுக்குறேன். அதனால் மேலே நம்ம ரூஃப் போட்டுடலாம். ரூஃப் போட்டுனே இருக்கலாம். அப்புறம் உள்ளே போய் இது என்னன்னே தெரியல, கிராஸ் மாதிரி மண்டை மாதிரி இருக்குது, முடி மாதிரி. அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. அப்புறம் இங்கே தேவையில்லாமல் ஒரு 2 கிராஸ் பாக்ஸ் வீடுக்கு கெடுக்குது. ஆனால் நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருவேன், அப்புறம் பேசுவேன். அப்புறம் நான் போய் அப்போ கட் பண்ண விட நான் இப்போ தான் பிளாக்ஸாக மாற்றுறேன். அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோ தான், நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகாதீங்க. அதனால் இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க. அதை குச்சி எடுத்துக்கின்னு அப்போ தான் நம்மளால் அந்த கத்தி அந்த உடைக்கிறது அதெல்லாம் செய்ய முடியும். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கின்னு டட்டு வச்சு மூடிடுங்க. ஏன்னா நைட் ஆக போகுது. ஜாம்பிஸில் உள்ளே நம்மளுக்கு அதிகம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். வரும் முன் காப்போம், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? சரி விடுங்க, நினச்சிக்கோங்க. சரி, அந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே வைக்கணும். சும்மா சொன்னீங்க வைக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துன்னு போய் லாஸ்ட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு என்னது வெப்பன் இதில் போயிட்டு வெப்பன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் எடுத்துக்கலாமா? சரி, கிராஸ் எடுத்துப்போம், தேவைப்பட்டாலும் போடுவோம், யாருக்கு தெரியும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. தேவையில்லாதலாம் இங்கே வச்சுக்கோங்க, தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. தேவையில்லாத இடத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுனே இருங்க. ஓகே. அப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கின்னு ஐயோ போட பின்னாடி போடா. அப்பாடா, நல்ல வேலை மேலே ஏறி போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. எங்கே போனால் எனக்கு நான் வந்துச்சு. இப்போ உட்டன் பிக்காக்ஸ் எடுத்து அந்த ஸ்டோனெல்லாம் உடைங்க. அப்புறம் எல்லா ஸ்டோனையும் ஒன்று விடாமல் உடச்சிடுங்க. உடச்சிட்டுங்க இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிக்கின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த இடத்துல
ஸ்டோன்லாம் போட்டு நிரப்பிடுங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான், நீங்கள் தான் ஸ்லோ. அப்புறம் இதை உடச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பறகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பறகிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அதனால் உடச்சிட்டு இது வச்சுட்டு கிராஃப்டில் போய் ஃபர்னன்ஸை கிராஃப்ட் பண்ணி எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்னன்ஸில் தேவையான ஃபுட்டும் அதுக்கேற்ற ஃபியூல் வந்து வுட்டு தான். அதனால் வுட்டை வச்சுடுங்க. ஃபியூலையும் வுட்டையும் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணி எடுத்து அதில் தேவையில்லாதெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க. தேவையானது உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஃபுட்டு எடுத்து அங்கே வச்சுக்கோங்க. தீஞ்சு போன சாப்பாடு மாதிரி இது என்ன பண்ணுறது, இதில் இதுதான் சாப்பாடாம். சரி விடுங்க, சாப்பிட்லாம். இது வச்சு எதுவும் உடைக்க முடியாதான். சரி அப்புறம் உட்டன் பிக்காக்ஸ் வச்சு ஒரு ஓட்டை போடுற மாதிரி இடம் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைமண்ட் கோல்டு அந்த மாதிரிலாம் அயன்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் போட் வந்து உக்காந்துட்டு எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதை நம்ம ட்ரீம் கிட்ட இருந்தால் கற்றுக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நம்மளுக்கு எது தாளாத வேலை. சரி அப்புறம் இந்த மாதிரி ஓட்டை போட்டுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நம்ம மைண்ட் இப்போ அடுத்த சாப்டரில் வேணால் நம்ம மைண்ட் பண்ணத்துக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இடத்துல. அதனால் இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போயினே இருப்போம். சரி விடுங்க. மேலே போனோம்னா காலையில் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் ஓட்டை போட்டு கொடுத்துட்டு ஐயோ இன்னொரு ப்ரௌன் ஷீப் ஒரே ஒரு ப்ரௌன் ஷீப் கச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெட்டு தயார் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஜாம்பிஸ்லாம் நம்மள எதுவுமே பண்ணாது நைட் டைமில். ஏன்னா நைட் ஆனால் ஜாம்பிஸ் வரும். இங்கிற இது எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கிற ஜாம்பி அடிக்கலாம். எரியிற ஐயோ நம்மளை எரிய வச்சிச்சு. அதை எரிக்க வைக்க சொன்னோம். இங்கே ஒருத்தன் ஷூட் பண்ண இப்போதான் பின்னாடியே ஒருத்தனாச்சும் இன்னொருத்தவன். சரி நம்ம வந்து இப்போ இருக்கிற பம்ப்கின்லாம் ஒன்றுன்னா உடச்சி எடுத்துக்குவோம். இருக்கிற பம்ப்கினெல்லாம் ஒன்றுன்னா உடச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த எந்தாரமான ஒரு 2 அடி போட்டு வரலாம். ஐயோ வரலாம் சீக்கிரம் 3 நாள் நல்லா சாப்பிட்றது. ஐயோ இந்த ஒரு பிளாக்கு தொல்லை தாங்க தேவை மாற்றி வச்சுட்டு ஒரு பிளாக்கு. வேடா இனிமேல் நம்மளால் உள்ளே கூட வர முடியாது. சரி கொஞ்சம் சாப்பிட்டு ஐயோ முடியாதுக்கு இப்போ வாடா நல்ல வேலை அந்த க்ரீப்பர் போயிடுச்சு. இப்போ ஸ்டோன்ஸ் வாடை எடுத்துக்கின்னு சும்மா சொன்னேன் எடுத்துக்கலாம் கூட. தேவையில்லாத பொருட்கள்லாம் உள்ளே வச்சிடலாம். ஏன்னா அந்த குகையில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த குகையில் என்ன தேவையில்லாத இதுலாம் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? போகலான் தான் மாற்றேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சாம்பி வந்துச்சு. ஐயோ அடிக்குது. ஐயோ இது வரைக்கும் 2வது 3வது தடவை சாம்பி கிட்ட அடி வாங்குறோம். வாங்கிட்டோம். இனிமேல் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் அதை உடைக்க சொன்னேன். அதை சாப்பிட்டா எனக்கு தான் வியாதி வரும், நோய் நொடிலாம் வரும். சரி விடு. ஓப்பன் பண்ணி உட்டன் ஸ்டோன் எடுத்து இப்போவா வீரன் கவத்தில் இறங்கிட்டேன்டா. எல்லாரையும் பிறகு விட போகிறேன். வாடா யாரும் கூத்தமாக கிளம்பி வரீங்களா? ஐயோ உள்ள கூட போக முடியல நம்மளால. ஐயோ எரியறேன்டா. விட மாட்டேன்டா. திரும்பி அடிப்பேன்டா. வாடா இப்போ திரும்பி அடிப்பேன்டா. வாடான்டா நான் போய் பெரியா. அப்பாடா நல்ல வேலை ஒரு பொட்டேட்டோ கச்சிச்சு. ஆனால் அந்த பொட்டேட்டோ இதுக்கு நம்மளுக்கு சரி சாப்பிட்டுலாம் சாப்பிடுவானே. இதை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுறான் அடுத்த எபிசோடில் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆளுப்ரா சரி இது எடுத்து இது உள்ள வச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோ அதை வச்சுல அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்பட்டாலும் வருவோம். சரி நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடு எடுத்து சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்லாம். இன்னும் வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இன்னும் எனக்கு பசிக்குது. அதனால நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டேனா இல்லை சாப்பிடல. சூடுப்பா சாப்பிட்டேன். இப்போ டைமண்ட் ஆர்மர் எடுத்து நம்ம தலையில் போட்டுக்கின்னு பிக்காக்ஸ் எடுத்துன்னு இப்போ வாடா சொன்னோன்னு வரீங்களோ. இன்னும் பேச்சு தான்டா சொன்னேன். இந்த ஃப்ளஷ் எனக்கு தேவையே கூடாது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டா எனக்கு வியாதி தான் வரும். அதனால எனக்கு தேவை கிடையாது. வாடா எவனாக இருந்தாலும் வாடா. ஐயோ தெரியாமல் பேச்சுக்கணும். ஸ்கெலிட்டன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுவேன் தெரியலையே. சரி பார்த்துக்கலாம்.
ஐய் சாவு 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 இல்லை நான் நல்லா சாவடிக்க மாட்டேன். குட்டி குழந்தைங்களாம் சாவடிக்கக்கூடாது, பெரியவங்க தான் சாவடிக்கணும். ஒன்று யார் குட்டி குழந்தைங்களா அப்படி அமுச்சு விட சொன்னது? நல்லா சாப்பிட்டு மனசை தேத்திக்கலாம், அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? அந்த வேலை யாரும் வரல, கத்தி எடுத்துன்னு போய் குட்டியை காலி பண்ணலாம். யார் உங்களுக்கு சொன்னா குட்டியை காலி பண்ண மாட்டேன்ட்டு? சரி அப்படியே போவோம், போய் அங்கே இருக்கிறவங்கள காலி பண்ணலாம். இப்போ ஃபுல் ஹார்ட்டுக்குது நைட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆட்டு இல்லை, இருந்தாலும் ஒரு ஆட்டு ஆகிடும். இப்போ இன்னும் சொன்னோம், ஐயோ அடி வாங்கிட்டு, 2 அடி வாங்கிட்டு, 3 அடி வாங்கிட்டு. இதோட 5வது தடவை இந்த எபிசோடில் நான் அடி வாங்குறது. ஓய் ஆடா ஒரே இருந்து போயிட்டான் பாருங்க. இவன் அச்சடியில் என் கேப்பே வந்துச்சு. சரி விடு, இந்த மாடு கடியை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன், ஏன்னா எனக்கு பசிது. ஃபஸ்ட்டாக நான் ஒன்று தான் அடிப்பேன். நல்ல வேலை இது ஒரு லெதர் குத்துச்சு. லெதரை வச்சு நம்ம லெதர் பையெல்லாம் செய்யலாம். சரி உள்ளே போகலாம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்துக்குது நம்ம வீட்டாந்து, 2 தடவை வந்துக்குது, இது 3வது தடவை நம்ம இது பார்க்குறோம். இனிமேல் இதை இப்படி விட்டால் சரிபடாது. இது சோழி முடிய வேண்டிய டைம் வந்துச்சு. இதை போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் நம்ம இது பண்ணோம், நம்ம நிறைய ஜாம்பிஸ்களை எடுத்துக்கு போய் இது சாவச்சிடலாம். ஐயோ பின்னாடி வா பின்னாடி தான் வரணும்ல, நான் அதே போயிட்டேன். சரி சீக்கிரமா, இன்னும் வயசாகிடுச்சு, மெதுவாக வந்துங்கிற பாட்டிக்கு மாதிரி. சரி ஃபாஸ்ட்டாவா, ஒன்றும் வயசாகிடுச்சு போல இருக்குது. வயசான கிரீப்பர் சீரமா. ஐயோ நிறைய சாம்பிஸ்கிட்ட சீரமா எதுக்கு போது நான் அதுக்கிட்ட சாரமாடா சீக்கிட்டம் வர. அதான் போடா, இந்த க்ரீப்பரோட தொல்லை தாங்க முடியல. இந்த க்ரீப்பர் ஒரு வேலையை ஒரு உருப்படியாக பண்ணாது போல இருக்கு. எங்கடா என் கத்தி? ஐயோ என் கத்தி ஆட்டியே போட்டுக்கிறானடா. என் கத்தி விடு, என்ன ஒருத்தன் கூட ஐயோ கூட்டம். ஐயோ ஊரம் நல்லா வரும். ஐயோ குட்டி சொல்லி சரித்திரமே கிடையாதுடா. என்னடா என் வீட்டில் போய் ஜாம்பிஸ் பார்ட்டி பண்ணுது, அவ்வளோதான். இன்றைக்கி தான் பொறிச்சதா சரித்திரமே கிடையாது. ஓடு நல்லா ஓடு. ஐயோ ஓடாப்போ. சீக்கிரம் அங்கே ஒரு கோவை இருக்குது, அதில் போய் ஒழிஞ்சிக்கலாம். சீக்கிரம் போடா. எவ்வாடே சீக்கிரம் தான்டா போக சொன்னேன். நல்ல வேலை போய் ஒழிஞ்சிக்கலாம். இப்போ அது போயிட்டு இருக்கும், வெயிலில் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கும். என்ன இது புதுசாக ஹெல்மெட் போட்டுருக்குது? ஹெல்மெட் போட்டால் முகக்கவசம் மணிக்கவசம்ன்ற மாதிரி ஹெல்மெட் போட்டால் தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? நீ என்ன போட்டாலும் நீ சாவு தான் போகிற, அதுக்கு செத்தே போயிடலாம். சாவு நல்லா சாவலை, செத்து தேவையில்லாத பாக்ஸில் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உள்ளே போய் என் கத்தியை பிடுங்கணும், கதையை மொத்தமாக காலி பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க போய் நம்ம கத்தியை பிடுங்கணும், காலி பண்ணிட்டு வரலாம். வாடா முடிஞ்சா வாடா, கதையை முடிக்கிறேன் வாடா. இன்சைட் போகலாமா? இல்லை இன்சைடு போயிடலாம். போடா. ஐயோ எனக்கு பயமாகுது, நான் ஓடுறேன். பாய் வா வெளியே இருந்து சாம்பலாக பாரு. வாடா முடிஞ்சா வாடா. நீ ஜாம்பியா இருந்தா வாடா. உள்ளேடி இறந்து போ. அம்மா இது முன்னாடி எனக்கு வலிக்குது. இறந்து போ. என்ன இருக்குது? இறந்து போயிட்டான். விடமாண்டா. ஐயோ ஒரு நைட்டான எல்லாரும் வந்துடுவாங்க. என்னால் மறுபடியும் ராத்திரி முழுக்க கண் முழிச்சு இது அட்டத்தெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. அதனால் சீக்கிரமாக அங்கே ஒரு ஆடு இருக்குது, ப்ரௌன் கலர் ஆடு. ஏற்கனவே நம்மகிட்ட 2 உள்ளுக்குது, இதோட செத்தா 3 உள்ளு. சாவு சீக்கிரம் செத்து தொலடா. நைட்டாக போதுடா. ஒரு ஓரத்தில் இப்போ தான் ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி ஒலிம்பிக்கில் கூட இவ்வளோ ஃபஸ்ட்டு ஓட மாட்டாங்க. சாவுடா நீ. நல்லா வேலை செத்து போச்சு. அந்த சாமிக்கிட்ட நம்ம குத்திக்குது, அதுக்கிட்டே இப்போ போய் மல்லு குத்தான் நம்மள. ஹாய் பாய் செத்து போ அப்படின்றோம். நம்ம என்ன பண்ணலாம், போய் உள்ளே வச்சு சீக்கிரமாக ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பக்கம் வச்சு கதவு மூடிடலாம். அடுத்த சாட்டில் ஒரு கதவு போட்டோம்லாம். இப்போதைக்கு நம்ம வேலையை பண்ணிடலாம். சீக்கிரம்
ஓகே ஓகே சீக்கிரம் பெட்டு 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 ஆய் பெட்டு பெட்டுடா அதோ பெட்டு கட்டிச்சு ஏ சீக்கிரம் வெயி 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 நல்ல வேலை ஃபஸ்ட்டு தூங்கியாச்சு அப்பாடா மறுபடியும் மூச்சாச்சு ஃபஸ்ட்டுச்சுன்னா சாப்பிட்லாம் தான் நான் அது கையில் வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஏன்னா அந்த ஜாம்பி நம்ம கத்தியை பிடிங்கி வச்சுக்கிச்சு. இதோ சொன்ன மாதிரி அதே இடத்துல தான் இருக்குது. ஐயோ கிட்ட வராத ப்ளீஸ். நான் வரல, ஏன் வரல? ஒரு வேளை மூளை கோயம்பிச்சோ? ஐயா ஐயோ இந்த மாதிரி முட்டாள் நான் பார்த்ததே இல்லைவா. வெடிஞ்சிடும். சரி நம்ம எத்தனை போய் இன்னும் அந்த கொகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஒரு தடவை சுத்த போய்க்கிறேன், 2 தடவை அடி வாங்கிக்கிறேன், இன்னொரு தடவை அடி வாங்கிக்கிறேன். இதை நான் மாடு திரும்பி நின்று அடிப்பேன்டா. யோபோ டேய் அடா பொய் வாங்கிங்களா ஒருத்தனா? இல்லைடா இப்போ வாடா நீங்களா நான் பார்த்தோம். உன்னை விட மாட்டேன்னா நீ என்னை 2 சாப்டரில் போட்டு தள்ளிக்கிறேன். இப்போ சாகு நல்ல செத்து போச்சு. இப்போ தான் நிம்மதி வருது. இப்போ நல்ல பொருட்கள்லாம் நம்ம நல்லா தான் வச்சுப்போம். முக்கியமாக இந்த அம்பு போலாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களோ அது சரி போய் தேவையில்லாத ஐட்டம்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். வச்சாச்சு. இப்போ வர ஸ்பைட்ரு நான் அண்டத்தில் அண்டா போயிடுது. முச்சு கரெக்டாக விடுவேன். குறி தப்புனா தான் செலுத்துறமே இருக்குடா. போனை வச்சு அடிக்க போகணும் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? ஸ்வாட் வச்சு கழிப்பிடுவேன்டா நல்லா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். தேவையில்லாததெல்லாம் உள்ளே வைக்க போகிறோம். இதை நம்ம ஏற்கனவே பண்ண வேண்டியது தான். இப்போ தான் பண்ண போகிறோம். சரி தேவையானதில் உள்ளே வச்சிடலாம். ஏதாச்சும் டாக் வந்து போனிச்சு ஃப்ரெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகும். அப்புறம் அடுத்த வீடியோ வந்து அக்ரிகல்ச்சர்.